இன்றைய செய்தித்தாள் வந்திருக்கிற தலையங்கங்கள் பற்றி பார்க்கலாம். அந்த வரிசையில் ஹிந்து தமிழ் நாளிதழில் அரசியல் கூத்து அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவாலோட போராட்டம் பற்றி ஒரு தலையங்கம் ஹிந்து தமிழ் நாளிதழில் விமர்சனம் செய்யப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. தினமணியில் முதல்வரின் அவசர கவனத்திற்கு அப்படின்னு மாநில கணக்கு தணிக்கைத்துறையின் தலைவர்கள் நியமிப்பது குறித்த ஒரு தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த துறையின் தலைவர்களாக நியமிக்கப்படுபவர்கள் தணிக்கை குறித்த புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள், அதை முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தினத்தந்தி நிச்சயமாக இது ட்ரெய்லர் தான் அப்படின்னு 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரக்கூடிய இந்த மாநிலங்களவை தேர்தல் ஒரு முன்னோட்டமாக இருக்கும், தமிழகத்தில் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி அமைக்கும் அப்படிங்கிற விவரத்தை எழுதியிருக்காங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட 100 கிலோ ஹெராயின் போதைப் பொருள், அதற்கு பிறகு பாதிக்கப்பட்ட அந்த இரு நாட்டு இடையிலான வர்த்தகம் போன்ற விஷயங்களை இதில் எழுதியிருக்காங்க. டெக்கன் கிரானிக்கல் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டது குறித்த ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. இந்த தீர்ப்பு மரண தண்டனை குறித்த புதிய அத்தியாயத்தை துவக்கி உள்ளது. பல ஜனநாயக நாடுகளில் மரண தண்டனையை தங்கள் சட்டங்களில் இருந்து நீக்கியிருக்கிறார்கள், அதை நோக்கி இந்த தீர்ப்பு செல்லுகிறது என்று சொல்லியிருக்காங்க. ஹிந்து நாளிதழும் அதே மரண தண்டனை ரத்து பற்றி தான் தலையங்கம் எழுதியிருக்காங்க. ஆனால் வேறொரு கோணத்தில் அந்த தலையங்கம் இருக்குது. அதாவது 15 கைதில் மரண தண்டனை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு பல புதிய விதிகளுக்கு வித்திட்டு இருக்கு. இந்த தீர்ப்பு கருணை மனு நிராகரிக்கப்பட்ட பிறகும் மரண தண்டனை கைதிகளுக்கு முறையீடு செய்ய வாய்ப்பு கொடுக்கிறது, அவர்களை மனிதாமான முறையில் நடத்தவும் விதிகளை வகுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த தலையங்கத்திற்கு விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த 15 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு வரும்போது உடனே பேசப்படக்கூடிய விஷயங்களாக 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அடுத்ததாக தூக்கி நோக்கி இருக்கக்கூடிய பேரறிவாளன் சாந்தன் முருகன் போன்ற ஒரு விவகாரம் பேசப்படுது. இன்னொன்று, மிகவும் அவசரமாக நிறைவேற்றப்பட்ட அப்சல் குருனுடைய தூக்கு தண்டனை பற்றியும் பேசப்படுது. இந்த தீர்ப்பையும் இந்த 2 நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுடைய கருத்து என்ன? எங்களுடைய பத்திரிகைகள் கூட இன்றைய தலையங்கம் இது குறித்து தான் எழுதியிருக்கிறோம். மரண தண்டனைக்கே மரண தண்டனை அளிக்கப்படுகிற நாள் வர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அந்த தலையங்கத்தை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். நீங்கள் மிக சரியாக சொன்னீர்கள். அப்சல் குரு விஷயத்தில் காட்டப்பட்ட அந்த அவசரம் இருக்கிறதே, அது அந்த குடும்பத்தினருக்கு கூட தகவல் போய் சேராமல் அவசரமாக நிறைவேற்றப்பட்ட அந்த தண்டனையின் பின்னணியில் ஒரு அரசியல் இருந்தது. அதாவது இந்த தீவிரவாத பிரச்சனை, பயங்கரவாத பிரச்சனை இவற்றையெல்லாம் வைத்து இங்கே உள்நாட்டில் ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறது பிஜேபி. ஏன்னா அந்த பிஜேபி ஒரு அரசியல் ஆதாயம் அடைந்துவிடக்கூடாது என்கின்ற இவர் ஆளுங்கட்சி ஆட்சியாளருடைய அவசரம் எல்லாம் சேர்ந்து தான் அப்சல் குருவுக்கு அப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டது என்று கூட சொல்லலாம். அந்த தீர்ப்பை நிறைவேற்றுவதில் அவருடைய குடியரசுத் தலைவர் அங்கே மனுவை நிராகரித்த உடனே அவசரமாக நிறைவேற்றப்பட்ட குடும்பமெல்லாம் பார்க்குறோம். இப்போ இந்த தீர்ப்பு மிக சரியான முறையில் வந்திருக்கிறது. இந்த 15 பேருக்கான விஷயம் இன்னும் மற்றவர்களுக்கெல்லாம் விரிவாகுமாங்கிற கேள்வி வந்திருக்கு. தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்னது போல பேரறிவாளன் சாந்தன் முருகன் ஆகியோருக்கும் இது பொருந்த வேண்டும் என்கிற நியாயமான இயல்பான எதிர்பார்ப்பு வந்திருக்கிறது. ஆனால் இந்த தீர்ப்பில் நான் என்ன விஷயம் பார்க்குறேன்னா, ஒரு சட்ட நுணுக்க அடிப்படையில், அதாவது அது முடிவெடுப்பதற்கு இவ்வளவு அனாவசியமான காலதாமதம் ஆகியிருக்கிறது. அதுக்கப்புறம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா தனிமைச் சிறையில் வச்சிருந்தார்கள். இப்படி சட்ட நுணுக்க பிரச்சனை அத்தனை இந்த அடிப்படையில் இவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது விடுவிக்கப்படவில்லை. அவருடைய குற்ற அளவு அந்த மரண தண்டனை என்பது ஆயுள் சிறையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படி தண்டனை குறைக்கப்பட்டிருப்பது வெறும் சட்ட நுணுக்க அடிப்படையில் என்பது கொடூரமான ஒன்று. ஒரு நாகரிக வளர்ச்சி மிக்க நாகரிகம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே, அதில் உலக சமூகம் இன்னும் முழு நாகரிகம் அடையவில்லை என்பதற்கு உதாரணம் தான் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் இன்னைக்கும் மரண தண்டனை தொடர்வது என்பது. ஏன்னா இப்போதாவது உலகம் முழுக்க அந்த இயக்கம் பரவி கொண்டிருக்கிறது. 140 நாடுகளில் இன்றைக்கு மரண தண்டனை நீக்கப்பட்டு விட்டது. 35 நாடுகளில் சட்டப்படி நீக்கப்படாவிட்டாலும் கூட நடைமுறைப்படுத்துவதில்லை என்று தடை விதித்திருக்கிறார்கள். அந்த நாடுகளெல்லாம் குற்றங்கள் பெருகிவிடவில்லை. இப்பொழுதாவது இனிமேலாவது நம்முடைய இந்திய நாடாளுமன்றம் இது குறித்து அக்கறையோடு ஒரு மனிதநேய உணர்வோடு இதை அணுகி மரண தண்டனை என்பது அது அப்படிப்பட்ட குற்றங்களை செய்கிறவருடைய அந்த குற்றச் செயல்களையோ அவருடைய அநியாயத்தையோ நாம் எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிடவில்லை. அது சம்பந்தப்பட்டவருடைய உணர்வுகளையும் நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் வெறும் உணர்ச்சி பிரச்சனையாக அவருடைய உணர்வுக்கு தீனி போட வேண்டும் என்பதற்காக மட்டும் இதை அணுகாமல் ஒரு நாகரிக சமூகமாக வளர்வதற்கு, உணர்ச்சிகர அடிப்படையில் இல்லாமல் அறிவுபூர்வமான சமூகமாக வளர்வதற்கு இந்த மரண தண்டனை என்பதே அரசமைப்பு சாசனத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும். மரண தண்டனை நீக்க வேண்டாம் அப்படிங்கிற விவாதத்தை தாண்டி இந்த மரண தண்டனையை இன்னும் இருப்போடு வைத்திருப்பதற்கு பின்பு ஒரு அரசியல் இருக்கின்ற ஒரு பாயிண்டையும் குமரேசனோட பேச்சில் முன்வைக்கிறார். அப்படி போன்ற அரசியல் இருக்கிறதா? அந்த அரசியலை ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சி இந்த 10 ஆண்டில் பயன்படுத்தி வந்திருக்கிறதா? இல்லை, அரிதிலும் அரிதான கொடிய குற்றங்களை நிகழ்த்துபவர்களுக்கு தூக்கு தண்டனை மிக உயர்ந்த பட்ச தண்டனையாக நீதிமன்றம் வழங்குகிறது. உச்ச நீதிமன்றம் இப்போ ராஜீவ்காந்தி கொலை வழக்கு, வீரப்பன்
சம்பந்தப்பட்ட கொலை வழக்குகளில் உச்சநீதிமன்றம் தூக்கு தண்டனை வழங்கி இருக்கிறது. இப்போ இந்த தூக்கு தண்டனையை வழங்கிய பிறகு கருணை மனுக்கள் இவங்க கொடுக்குறாங்க. கருணை மனு நிராகரிக்கப்பட்ட பிறகு தூக்கு தண்டனையை நிறைவேற்றாமல் 10 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் என்று அவர்கள் சிறையில் வைத்திருப்பதை இன்றைக்கு நீதிமன்றம் ஆய்வு செய்து, அப்படி சிறையில் வைப்பதே ஒரு மிகப்பெரிய தண்டனை, அது மிகப்பெரிய மன உளைச்சிக்கு ஆளாகிற ஒரு மிகப்பெரிய தண்டனையாக கருதி அவர்களுடைய தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றியிருக்கிறார்கள். இது ஒரு நீதிமன்றம் எடுத்திருக்கிற ஒரு முடிவு. ஆனால் இதற்காக இந்த நேரத்தில் என்னன்னா, மத்திய அரசு இந்த கருணை மனுக்களை முடிவு செய்த உடனே தூக்கு தண்டனையை நிறைவேற்றுகிற பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி அப்சல் குரு விஷயத்தில் மத்திய அரசு தூக்கு தண்டனை நிறைவேற்றியதோ அதே போல மற்ற தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட வழக்குகளில் தீர்ப்புகளில் நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு இப்படி காலம் தாழ்த்துவதுதான் இன்றைக்கு நீதிமன்றத்திலே பிரச்சனையாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இல்ல இந்த சின்ன ஒரு தகவல், அதாவது உச்சநீதிமன்றம் இன்னொன்றையும் சொல்லிக்கிறது. 14 நாட்கள் கருணை மனு நிராகரிக்கப்பட்டவர் 14 நாட்கள் அவகாசம் தர வேண்டும், குடும்பத்தினருக்கு தகவல் அவர் சேர்ந்திருப்பதற்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறது. எல்லாரும் இன்னைக்கு குற்றவாளிகளுக்கு, கொடிய குற்றத்தை நிகழ்த்தியவர்களுக்கு இந்த நாட்டிலே பரிந்து பேசுவதற்கு மிகப்பெரிய மனிதாபிமான உணர்ச்சி, மனிதநேய அடிப்படையில் எல்லாம் பேசுறாங்க. ராஜீவ்காந்தியுடைய படுகொலையில 21 பேர் தமிழர்கள் இறந்திருக்கிறாங்க. அந்த தமிழ் மக்களை பற்றி சிந்திப்பதற்கு, பேசுவதற்கு இந்த நாட்டிலே நாதி கிடையாது, யாரும் முன்வருவது கிடையாது. இந்த நாட்டினுடைய 120 கோடி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதன் மூலமாக இந்த நாட்டிலே ஒரு அரசியல் சீர்குலைவை செய்யப்பட்ட இந்த தருணத்தில் நேரடியான கேள்வி, நீங்க இது போன்ற மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட வழக்குகளை எல்லாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது நேரடியாக அந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் யாருக்கும் மரண தண்டனை வழங்கப்படுவதில்லை. அதை தாண்டி இருக்கக்கூடிய பின்னணியில் இருக்கவர்களுக்கு அவருடைய குற்றத்தையும் அதற்கான தண்டனை ஒப்பிட்டு பார்க்கும்போது பெரிய வேறுபாடு இருக்கு, அதுக்குள்ள அரசியல் இருக்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. இதற்கு உங்களுடைய பதில்? இல்ல, நான் என்ன சொல்றேன், இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் தூக்கு தண்டனை வழங்கி இருக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, இதுல சம்பந்தப்பட்ட ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட பேரறிவாளனுக்கெல்லாம் அவர் ரொம்ப அப்பாவி, அவருக்கு இந்த குற்றத்தில் சம்பந்தமே இல்லை என்று சொல்லுவது உச்ச நீதிமன்றத்தை கொச்சைப்படுத்துகிறது. அந்த சதியில மிகப்பெரிய அளவில் ஈடுபட்டவர் பேரறிவாளன். அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்குக்குள்ள போகல. நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீங்க இவ்வளவு நாள் நாங்கள் சிறையில் இருந்தோம், அதுவே எங்களுக்கு தண்டனை, எங்களை விடுவீங்கள் என்று கேட்பதற்கு அவளுக்கு உரிமை இருக்கிறது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கு மட்டும் இல்ல, மற்ற நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 400 கைதிகள் இருக்காங்க, அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் தண்டனை ஏன் உடனடியாக அரசு நிறைவேற்ற மறுக்குது? ஏன் அரசு அதுதான் அந்த அரசு ஏன் நிறைவேற்ற மறுக்கிறது? காரணம், சில நேரங்களில் அதனுடைய அது அந்த அளவுக்கு இன்றைக்கு அந்த தண்டனையை நிறைவேற்றக்கூடாது என்று எதிர்ப்பு இயக்கங்கள் இந்த நாட்டில் வலிமையாக செயல்படுகிற போது அரசு அந்த முடிவெடுப்பதை காலந்தாழ்த்துகிறது. அதுல முடிவெடுப்பதன் மூலமாக தேவையற்ற சில பிரச்சனைகள் உருவாகும் என்பதை தவிர்ப்பதற்காக சில முடிவுகளை அரசு எடுக்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் வந்திருக்கு. ஆக நீங்க சட்டத்துல தூக்கு தண்டனை இருக்கிறது. தூக்கு தண்டனை இருக்கிற போதே இந்த நாட்டில் குற்றங்கள் குறையல, படுகொலைகள் குறையல, மிகப்பெரிய அரசியல் படுகொலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பல பேர் ரொம்ப சாதாரணமாக இந்த நாட்டிலே கொல்லப்படுகிறார்கள். அதாவது குறிப்பிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு 2 லட்சம் ரூபாய்க்கு கூட இந்த நாட்டிலே கொலை நடைபெறுகிறது. இதற்கெல்லாம் இந்த சட்டத்துல தூக்கு தண்டனை இருக்கும் போதே இந்த குற்றங்கள் குறையாத போது தூக்கு தண்டனையை நீங்க எடுத்துடணும் அப்படின்னு பேசுறது இருக்குல்ல, அதனால குற்றங்கள் குறையுமா? தயவு செய்து நான் கேட்கிறேன், தயவு செய்து கொடிய குற்றங்களை செய்தவர்களை நியாயப்படுத்துவது பேசுவது மனிதாபிமானம் எனக்கு தெரியல. மரண தண்டனை எதிர்ப்பது குற்றவாளிகளுக்கு இந்த வழக்கு மரண தண்டனை கூடாது என்று சொல்வதாலேயே ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்டது, மற்ற சில தமிழர்கள் அதை சேர்ந்து கொல்லப்பட்ட அந்த கோரம், இவற்றெல்லாம் யாரும் நியாயப்படுத்தவில்லை. அப்படி சித்தரிப்பது என்பதிலேயே ஒரு விதமான இருங்க நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா அப்படிலாம் சித்தரிக்க கூடாது. அதை நாங்கள் முழுக்க வன்மையாக கண்டித்திருக்கிறோம், இப்பவும் கண்டிக்கிறோம். அப்படிப்பட்ட கொலைகள், அரசியல் கொலைகள் எந்த காரணத்துக்கும் தொடரக்கூடாதுங்கிற கருத்தெல்லாம் எங்களுக்கு அழுத்தமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பிரச்சனை இருக்க, இந்த நான் சொன்ன 140 நாடுகள் சொன்னேனே, அந்த நாடுகள்லாம் ஒன்றும் குற்றம் அதிகரிச்சிடல. அல்லது இன்னைக்கு இவங்க சொல்கிற இந்தியா உள்பட இந்த தண்டனை நீடிக்கிற நாடுகள் அப்புறம் குற்றம் குறையவும் இல்லை. எனவே இது அடுத்த கட்ட அவர்கள் தண்டனை என்பது கடுமையான தண்டனைகள் வேண்டும் என்பதெல்லாம் மாறுபாட்டில். ஆனா அரசாங்கம் கொலை செய்யக்கூடாது, சட்டப்படி கொலை செய்ய. இல்ல ஒரு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட
அந்த குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்று எந்த அரசியல் கட்சியாவது யாராவது பேசுறீங்களா? யாரும் பேசுவது கிடையாது. மீண்டும் ஆனா, குற்றம் செய்தவர்களுக்கு தான் பரிந்துரை வைக்கிறோம். இது ஒரு broad discussion. யாரும் இல்ல, பேசுறது இது ஒரு கிடையாது. broad discussion. இல்ல, இது வந்து- ராஜீவ் இல்ல, காந்தி- திரு கோபண்ணா, இல்ல, இது வந்து ஒரு பெரிய broad discussion. இது வந்து ராஜீவ் காந்தி வழக்குன்னு மட்டும் சுருக்கிட வேண்டாம். உச்சநீதிமன்றமே அதான் சொல்லியிருக்கு. ஒட்டுமொத்தமாக மரண தண்டனை ஒழிப்பதால் குற்றங்கள் குறையுங்கிற அந்த பாயிண்ட் மேலும் பல்வேறு விவாதங்கள் இருக்கு. ஆனா அதை பற்றி விவாதிக்க இப்ப நேரம் இல்ல. ஒரு இடைவேளைக்கு பிறகு வேறு ஒரு தலைப்பு பற்றி பேசலாம். Taca,